கையில என்ன குச்சியோட வந்திருக்கீங்க? பானை உடைக்கிற போட்டி நடக்குதுன்னு சொன்னாங்க. அதான் பானை உடைச்சு ஆளை கரெக்ட் பண்ணலாம்னு வந்தங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அட சும்மா இருங்க. நீங்க லைட்டா கண்ணு தெரியற மாதிரி மட்டும் கட்டி விடுங்க. அப்புறம் நான் பண்ற பெர்ஃபார்மன்ஸ்ல அவளே என்கிட்ட வந்துருவா பாரு. என்னடா காலங்காத்தால கறி கடையில? கறி நாள்னா வீட்டுல உட்காந்து கறி வெளுத்து கட்டலான்னு பார்த்தா என்னைய கறி எடுக்க அனுப்பிட்டா என் வீட்டுக்காரி. அப்புறம் என்னாச்சு? சரி கறி தானே சட்டு புட்டுன்னு எடுத்துடலான்னு இங்க வந்து பார்த்தா எல்லாத்தோட வீட்டுல இதே கறி தான் போல. உங்க பொண்டாட்டிக்கும் உங்களுக்கு என்ன சண்டை? குட்டி குஞ்சா? நேத்து பேய் படம் பார்க்கலாம் வாங்கன்னு என் பொண்டாட்டி கூப்பிட்டான். அதுக்கு என்ன சொன்னீங்க? நான் தான் டெய்லியும் பேய் கூட தானே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். பிறகு எதுக்கு பேய் படம்னு சொன்னேன். நேத்து உன் பொண்டாட்டி ரொம்ப கோவமா இருந்தாங்க. என் பொண்டாட்டியோட அம்மா வீட்டுல இந்த நாய் செத்து போச்சாமா, அதை அவங்க அம்மானால இன்னும் ஜீரணிக்கவே முடியலன்னு சொன்னாலுங்க. அதுக்கு நான் செத்த நாய உங்க அம்மாவை யாருமா சாப்பிட சொன்னது அப்படின்னு சொன்னனுங்க. உன் பொண்டாட்டி என்ன பண்ணா? அம்பி ஆட்டா இருந்தவ அண்ணி ஆட்டா மாறிட்டா. நானும் வீட்டு விட்டே ஜூட்டு விட்டுட்டேன். உங்க பொண்டாட்டிய நினைச்சு ஒரு கவிதை சொல்லுங்க குட்டி குஞ்சா. கண்ணீரும் உப்புதான், கடல் நீரும் உப்புதான், கண்டார ஓலி உன்னை காதலிச்சதும் தப்புதான். பேபி ஜல்லிக்கட்டுல என்ன பராக்கு பார்க்க வந்தியா? அட நீங்க வேற இந்த மாட்டுக்குட்டியை அடக்கி என் மாமா குட்டியை கட்டிக்க போந்திருக்கனியா. நீ இருக்க சைஸ்க்கு கண்ணுக்குட்டிய கூட அடக்க முடியாதுடா. என் மாமன்ட்ட நான் சவால் விட்டுட்டேன். களத்துக்குள்ள இறங்கி ஒரு கலக்கு கலக்க வேண்டியதான். என்னடா காளை மாட்டை அடக்கிட்டியா? நீங்க வேற இந்த மாடு ஓரமா சுத்திட்டு இருந்துச்சுங்க. அப்படியே ஜங்குன்னு ஏறி போட்டோ எடுத்துக்கிட்டானுங்க. மாமங்கிட்ட இந்த போட்டோவை காட்டி என் மாமா குட்டியை தூக்கிட்டு வந்துருவானுங்க. சார் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களை நான் அடக்கிக்கிறேன். அப்பதான் எங்க மாமா எனக்கு பொண்ணு கொடுப்பான் சார். டேய் குஞ்சா, உனக்கு உன் குஞ்சாமணியை பிடிச்சு கூட உனக்கு அடிக்க தெரியாது. நீ என்னை அடக்க வாரியாடா வெண்ண. பேபி என்னடா உங்க வீட்ல இன்னைக்கு விசேஷமா? எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னு சொன்னாங்கங்க. நானும் அவங்க வீட்டுக்கு போய் உங்க பொண்ணு சந்தியாவை எனக்கு கட்டி வைங்கன்னு கேட்டனுங்க. அதுக்கு உங்க மாமனார் என்ன கேட்டாரு? என் பொண்ணை கட்டிக்க உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு கேட்டாருங்க. நீ அதுக்கு என்ன சொன்ன? நீங்க ஒரு தெரு பொறுக்கி, நான் ஒரு மொல்ல மாறி, வேற என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொன்னுங்க. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, என் மாமனார் கத்த ஆரம்பிச்சிட்டான். நான் சந்தியாவை கூப்பிட்டு ஓடி வந்தேன். பேபி காலையில அதுமா ஆத்துல என்னங்க பண்றீங்க? ஏங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு அம்மா கிட்ட பொங்கல் வேணும்னு கேட்டேன். அப்புறம் என்ன செஞ்சு கொடுத்தாங்களா? அட நீங்க வேற இந்த கண்ணுக்குட்டியை தான் கொடுத்தாங்க. போய் குளிப்பாட்டி விட்டுட்டு வா, அப்பதான் செஞ்சு தருவேன்னு அனுப்பிடாங்க. பெரியவரே எங்க போறீங்க? என்னோட பொண்ணுக்கு பொங்கல் சீர் கொண்டு போயிட்டு இருக்கேன். பொங்கலே முடிஞ்சிருச்சு, இப்ப சீர் கொண்டு போறீங்க? ஆமா, ஆனா நான் வேலை பார்த்த சம்பள காசு இன்னைக்குதான் கையில கிடைச்சது. அதனால எங்களுக்கு இன்னைக்குதான் பொங்கல். என் பொண்ணு காத்துட்டு இருப்பா. நான் போயிட்டு வரேன் தம்பி. சம்பளம் ஏன் இவ்வளவு லேட்டா கொடுத்தாங்க? என்னோட முதலாளி பொங்கல் கொண்டாட அவரோட சொந்த ஊர் குடும்பத்தோட போயிட்டாரு. இந்த வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க? உழைக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்லப்பா. என் செல்ல பொண்ணுக்கு நான் ஆசையா பண்றேன்.